தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் வசனம் 14. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி சுவாமி. புதிய கிருபையோடும் புதிய தயவோடும் கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியிலே, எங்களுடைய கூடாரத்திலே நீங்க எழுந்தருளினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறைப்பட்டு போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தீவிரமாய் நீங்க விடுதலையாக்குகிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர்களுடைய கரங்களிலே சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், சாபத்தின் கட்டுகளுக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், பாவத்துக்குள்ளாய் சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவரே சத்துருவின் கரங்களுக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே நீங்க தீவிரமாய் விடுவிக்கும்படியாய் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை விடுவீங்க ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும், எல்லா சிறைப்பட்டு இருக்கிற காரியங்களும் ஆண்டவரே தெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. பேதுருவை விடுதலையாக்கின தேவன், பவுலும் சீலாவையும் விடுதலையாக்கின தேவன், தானியேலையும் அவனுடைய ஆண்டவரே சகோதரர்களையும் விடுதலையாக்கின தேவன், இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல ஆண்டவரே, பிள்ளைகளின் குடும்பங்கள், வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்கப்பா, இன்றைக்கு எந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க விடுதலையாக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் குறைவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு கம்பீர சத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இனி ஒரு நாளும் உடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போகாதபடிக்கு, எந்த ஒரு பாவத்துக்குள்ளேயும் சிறைப்பட்டு போகாதபடிக்கு, சாப கட்டுகளுக்குள்ளே போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.